நண்பர்களே, எங்கள் திமுகவுக்கு வரிந்து கட்டிக்கிட்டு இன்றைக்கி பதிவுகளை போட்டுட்ருக்கவங்க யாரும் வந்து திமுகன கட்சி சார்ந்தவங்க கிடையாது. நான் உட்பட ஏன் ஒரு அனுதாபியும் கிடையாது. ஏன் இந்த காலத்தில் நிற்கிறோம், நிறைய பிரச்சனைகள் தாங்கி நிற்கிறோம். உழைப்பு, மன உளைச்சல், இன்னும் இப்படி பல்வேறு ஏன் சில நேரங்களில் கெடுபிடிகள் கூட வரலாம், அரசாங்க கெடுபிடிகள் கூட வரலாம். இது எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும் இல்லையா? ஏன்னு சொன்னால், ஒரு தகுதியற்ற ஜனநாயகம் என்ற போர்வையில் தகுதியற்ற ஒரு நிர்வாக அமைப்பு சினிமா மோகத்தில் வந்துடுச்சு. இது நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இது கெடு வாய்ப்பாக இப்படி நடந்து போச்சு. இது தவறு செய்தவங்க பெற்றோர்கள் தான். தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஊட்டி வளர்த்துருக்கணும், அறிவு தந்திருக்கணும், சமூகம் பற்றி சொல்லியிருக்கணும், உலகத்தை காட்டியிருக்கணும். நிறைய வாட்டி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இது முதல் தப்பு பெற்றோர்கள் தான். அவங்கள தான் சாரம். இதில் எல்லா நஷ்டங்களும் அவங்கள தான் சாரம். சேர்ந்து நானும் என்ன மாதிரி ஆளுங்களும் அனுபவிக்கணும். இப்போ மல்லுக்கட்டின்னு இது தான் நிற்கிறோம். இது துடைக்கணும், இது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிற்கிறோம். மற்றபடி எந்த இதில் வந்து இந்த ஊபி 200 ரூபா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் சொந்த பணம் தான். சொல்ல போனால் என்னுடைய சொந்த பணம் தான், என்னுடைய உழைப்பு தான். அதில் ஒரு சின்ன நர்சரி வச்சுட்டு நடத்திட்டு என்னுடைய தேவைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி அறிவு பகிர்மானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் இந்த ஊடை வந்து தான் இந்த பணிகள் நடக்குது. இது முதல்ல வந்து புரிஞ்சுங்க. இது காலத்தின் கட்டாயம், அவசியம். யார் யார் வந்து நல்ல ஒரு அரசாங்கம் வேணும். திமுக வந்து ஒரு பெரிய வெரி குட் மார்க் போடுற அரசாங்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கிறதுல இது சிறப்பானது, அவ்வளோதான். அதில் அது சீர்திருத்தம் பண்ணிக்கலாம். இந்த அரசு கூட, இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கூட அரசு அதிகாரிகளை வச்சு, இல்லை எதிர்கட்சி தலைவர்களை வச்சு, சக அரசியல்வாதிகளை வச்சுருக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். அவங்க ஆலோசனை பெற்று செய்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ வெறும் வந்து நேம் சேஞ்சிங் அவ்வளோதான் நடக்குது. டெசர்ட்டில் போய் நேம் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி நேம் சேஞ்சிங் தான் நடக்குது. இல்லை ரீபெயிண்டிங் இது தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு முதலமைச்சர் வந்து திருச்சியில் போய் பேசுகிறாரு, எதிர்கட்சி தலைவர் மாதிரி. அடுத்த நாளே அப்படி சொல்லிங்கள்ல, கத்துனீங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அதுங்களுக்கு லூஸு. ஐயோ என்ன அழகாக இருக்கிற எங்கண்ண, ஐயோ எங்கண்ணா அழகாக இருக்குமா? அழகாகவே பார்க்கலையா நீ? அப்பா அழகு இல்லையா? அண்ணன் அழகு இல்லையா? தம்பி அழகியா? உன் புள்ள அழகு இல்லையா? உன் கணவர் அழகு இல்லையா? அவர் தானே அழகு. கிட்ட போய் பாரு, தெரியும் அழகு. மேலே இருக்குல்ல, அதுக்கு அடி கைட்டு தான் தெரிஞ்ச அழகு. என்ன பசங்கடா நீங்களாம்? எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இப்போது தமிழ்நாடு நிற்கிது. கல்வி, வேலைவாய்ப்பு, இது பக்கத்தில் தண்ணி விடுவானா விட மாட்டான், நானே கட்டிட்டு இருக்கான். கட்டுவேன்னு சொல்லி இப்படிவாதமாக நிற்கிறான். இப்படி பெரிய நிறைய பிரச்சனைகளில் நம்ம மொழிக்கான பாடலை பாட விட மாட்டேன்றாங்க. நம்ம இனத்துக்கான வழிமுறைகள் இல்லாமல் இருக்குது. எல்லாமே வந்து பின்தங்கி போயிட்டே இருக்குது. இங்கே வந்து ஆஹா இன்னும் நான் முதல்ல பார்த்துட்டேன். பைத்தியக்காரங்களா என்ன சொல்கிறது? தாத்தாவா இதுதான் சொல்லணும், அப்பாவா இதுதான் சொல்ல வேண்டியது. இந்த நிலையில் முஸ்லீம் சில பேர் கூத்து ஏதோ அவர் பிடிச்சி போயிட்டாங்களா, ஜெயிலில் போட்டாங்களா, ஏதோ பாதிப்பாகி போச்சு போல் தெரியுது. எப்போ பார்த்தாலும் திமுக திட்டிகிட்டு இருக்குது. அவர் இப்போது ஒரு பதிவு போட்டிருக்காரு. பேர் சொல்ல மாட்டேன், நான் பிடிக்கல எனக்கு. ஏதோ அரசு அலுவலகத்துக்கு போனாராம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னே சொல்கிறாரு. 3 மாதத்துக்கு முன்னால் வந்து ₹1,00,000 கேட்டாங்களாம். 3 லட்சம் ரூபாய் கேட்டாங்களாம். இப்போ போனாராம் அதே வேலைக்கு. ₹2,500 பில் போட்டு கொடுத்துட்டாங்களாம். ரீல் பில் நம்ப மாதிரியாக இருக்குது. நான் இந்திரலோகமாக சந்திரலோகத்தில் இருக்கீங்களா? ஒரு கமெண்ட் பார்த்தேன், இந்திரலோகத்தில் இருக்க நீங்கள்ட்டு. இதே சமுதாயம், இதே மக்கள், இதே அரசு ஊழியர்கள் எங்கே மாறி போச்சா? என்னத்தை வச்சு மாற்றுறீங்க? அதுதானே கொலையில் நடந்துகிட்ருக்கு. நேற்று என்ன நடந்ததோ அதில் ஒரு பகுதி நடக்குது. இப்போது கூட குறைச்சல் இருக்கலாம், அப்போ அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைவாக இருக்கலாம். இப்போது அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். சமூகத்தினுடைய பின் விளைவுகள் எல்லாமே வந்து தனிநபர்களுடைய சீர்திருத்தாமல். இன்னொன்று சொல்கிறேன், அதே மாதிரி இன்னொரு அலுவலகத்துக்கு போனாராம். இப்போ அலுவலகம் பேர்லாம் சொல்லாத நபர் இன்னொரு இடத்துக்கு போனாராம். அங்கே போனாலும் இதே நம்பவும் முடியலையா அவரால். ஒரு சில ₹1000 முடிஞ்சு போச்சான். பில் போட்டு கொடுத்துட்டாங்களாம். மேஜிக் நடந்து போச்சான் அவருக்கு. அப்படியே வந்து இன்னும் 50 வருஷம் ஆனாலும் மாற்றவும் முடியாது, அசைக்க முடியாது, நான் எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா நம்ம
படம் போட்டு வச்சுருக்காரு. நம்ம ப்ரோ, அந்த ப்ரோ படம் போட்டு வச்சுருக்காரு. எப்படி எவ்வளோலாம் நடிக்கிறாங்க பாருங்கள். எப்படிலாம் சார்பற்றவங்கன்னு சொல்லிட்டு, நடுநிலை ஆளுங்கன்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு புழுகிட்டு, இது இன்னும் சப்போர்ட் பண்ணி என்னப்பா ஆக போகுது? இல்லை உங்ககிட்ட கொடுத்தா நீங்களாவது ஒழுங்காக ஆட்சி பண்ணுவீங்க. அதை குடும்பத்தை நிர்வகிக்கணும். குடும்பத்தை நிர்வகித்தா ஓரளவுக்கு வந்து நம்ம தெரியும் அடுத்த நிர்வாகம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு தொழில்துறைனா தொழிலை வந்து நிர்வகிக்கணும். சொந்த தொழிலாக இருந்தால், இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தை வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்ற தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கலாம் அடுத்த கட்ட ஈஸியாக போயிடலாமே. எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடும். தெரியாமல் நம்ம என்ன எடுத்து போய் முதலமைச்சர் ஆகி விட்டிங்கன்னு சொன்னால் நான் அழகாக பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா அதிகாரிகள் கூட்ட உட்கார வச்சு என்னென்ன துறைகள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நேராக ஃபைலுங்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு யார் இந்த பொறுப்பில் முதல்ல இருந்தாங்களோ அவங்கள வர அவங்க வீட்டுக்கே போயிட்டு இந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் என்ன இருக்குது? இதில் பிரச்சனைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது செய்தானே வந்திருக்கோம். நம்ம பொய் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் பொய் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க.